Hi positive students, 10th max exercise 2.1 10th sum. Prove that two consecutive positive integers are always co-prime னு சொல்றாங்க. Co-primeனா ஒன்றும் இல்லை, HCF வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கணும். ஸோ கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்து நம்பராக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 10 11 இந்த மாதிரி பக்கத்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் 1ன்னு வரணும். இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சைடில் போடுறேன். 5 6ன்னு இப்படி போடுறேன். ரெண்டும் பக்கத்து நம்பரா. இதில் யார் பெரிய நம்பரு? 6 தான். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 6 உள்ளார போட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 6ல் எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 சார். இப்போ 1 5 சார் 5ன்னு போடுவோம். கீழே 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 6 ஈக்குவல் டு இந்த 5 எழுதி மேலே இருக்க கோஷன்ட்டை மல்டிப்பிள் எழுதுவோம், ப்ளஸ் போட்டு இந்த ரிமைண்டர் எழுதுவோம். ஸோ எகெயின் என்ன பண்ணுவோம்? இந்த 5க்கும் 1க்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த 5 எடுத்து இப்படி எழுதிக்கிங்க, 5 இந்த 1 எடுத்து இப்படி வெளியில் எழுதிக்கிங்க. இது ரெண்டு டிவைட் பண்ணுங்க. 5ல் எத்தனை 1 இருக்குது? 5 1 இருக்குது. ஸோ 1 5 சார் 5 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். இந்த 5 எடுத்து இங்கே எழுதிட்டேன். எதால் டிவைட் பண்ணுமோ அதை எடுத்து இங்கே எழுதுகிறேன். கோஷன்ட்டை மல்டிப்பிள் எழுதுகிறேன், ரிமைண்டரை கடைசியாக எழுதுகிறேன். நம்மளுக்கு இங்கே 0 வந்துச்சுன்னா இந்த ஈக்குவல் டு பக்கத்தால் யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளோட ஹச்சிசிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1. இது நம்ம ரெண்டு நம்பர் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் காமனாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த 5க்கு பதிலாக என்னன்னு எடுத்துக்கோங்க, 6க்கு பதிலாக n+1ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 5ஓட 1 தான் இந்த 6 ஒரு நம்பர் தான் அதிகம். ஸோ என்னன்னா என்னோட ஒரு நம்பர் அதிகம், 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் அதே மாதிரியே போடுங்க. n+1 உள்ளார போடுங்க. 6க்கு பதிலாக இந்த n+1 போட்டிருக்கேன். இந்த என்னன்னா 5 இப்படி வெளியில் எழுதுங்க. ஸோ n+1ல் எத்தனை n இருக்குன்னா ஒரு n தான் இருக்கும். ஸோ இங்கே 1 போட்டுக்குங்க. 1n சார் n. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் என்னென்ன கேன்சல் ஆகிடும், யார் கிடைப்பாங்க? 1 கிடைப்பாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? n+1 ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணோம்? என்னால் டிவைட் பண்ணியிருக்கோம். கோஷன் நம்மளுக்கு 1 கிடச்சதுனால மல்டிப்பிள் எழுதணும், ரிமைண்டரை ப்ளஸ் போட்டு எழுதணும். ஓகேங்களா? இதில் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் பாருங்கள். என்னுக்கு பதிலாக 1க்கு பதிலாக 6, என்னுக்கு பதிலாக இங்கே 5ன்னு எழுதியிருக்கோம், இன்ட்டு 1 எழுதியிருக்கோம், +1. ஸோ சேம் லைக் அதே மாதிரி வரும். எகைனும் இதை நம்ம பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த எண்ணையும் இப்போ இந்த 1ஐயும் எடுத்துக்கோங்க. போனதில் என்ன பண்ணோம்? 5யும் இந்த 1 எடுத்துமோ அதே மாதிரி பண்ணுங்கள். எண்ணெய் உள்ளார எழுதிக்கிங்க, இந்த 1 எடுத்து எழுதுங்க. எப்படி 5ல் எத்தனை 1 இருக்குது? 5 1 இருக்குன்னு சொன்னாலும் இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே மேலே வரும். அப்போ எண்ணில் எத்தனை 1 இருக்குது? n1 இருக்குது. ஸோ 1n சார் n. இது ரெண்டையும் ப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? n ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணுமோ அதை பக்கத்தால் எழுதிக்கணும், கோஷன்ட்டை மல்டிப்பிள் எழுதிக்கணும், ரிமைண்டரை 0ஆல் எழுதிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ 0 கிடச்சிருக்கா? அப்போ இந்த லைனில் இந்த ஈக்குவல் டு பக்கத்தால் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1. கோப்ரைம்னா நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.